பேர் என்ன? அண்ணா 2026 வந்து யார் வந்து ஆட்சியை பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து யாரும் தெரியல, டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான். ஆமாம். ஏன் அப்படின்னா அவர் வந்து புதுசாக வந்து குதிக்கல, அவங்க காலகாலமாக ஆட்சியில் இருக்கிறாங்க. இவர் வந்து இப்போ வந்து எல்லாம் பண்ணுறாரு. எதுக்கு பண்ணணும்? ஏன் செய்யணும்? நீ உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையே முடிக்க முடியல, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? நீ கிழிச்சிருவியா? முடியாது. தலைமுறை யார் அவங்க பண்ணுறாங்களோ அவங்க தான் செய்வாங்க, அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் நிற்பாங்க. சரிங்களா? ஒன்றுமே வாய்ப்பே கிடையாது. நீ கூட்டத்தை சேர்க்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். வாய்ப்பே இல்லை ராஜா. நீ எதுவுமே இல்லாமல் வந்து நிற்போன்னா எப்படி நேராக வருவ, ஸ்விம்மிங் பூலில் குதிப்ப. அது எப்படி? காலங்காலமாக இருக்கிறாங்க அவங்க, பெரம்பரை எல்லாம் கலைஞர் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இருக்கும்போது நீ எப்படி திடீர்னு வந்து முந்திரி பருப்பு முன்னாடி நிற்கணும் அப்படி நிற்க முடியும்? சொல்லி பார்க்கலாம். ஜெயிப்பாங்களா? முடியவே முடியாது. யாருக்கு என்னென்ன தலையெழுத்தோ அவங்க ஜெயிப்பாங்க, அவங்க தான் வின்னுவாங்க. ஸ்டாலின் ஆட்சி தான் வந்துட்டு ரொம்ப சரியான ஆட்சி. அவர் நடத்துறது கரெக்டாக இருக்குது. கரெக்டாக வந்துட்டு யாருக்கு பொதுமக்களுக்கு என்ன வந்துட்டு நல்லது கெட்டது என்னவோ செய்வோமோ அது செய்கிறாப்புல. மக்களுக்காக வந்துட்டு பொது விநியோக பஸ்ஸெலாம் வந்துட்டு நல்லா ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாப்புல. இன்னொன்று என்னென்னா வந்துட்டு எங்கே பிரச்சனை நடந்தாலும் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அதை வந்துட்டு மேற்கண்டு அதை வந்து தீர்த்து வைக்கிறாப்புல. ஆக மொத்தத்தில் வந்துட்டு சூரியன் தான் வரும். நம்மளோட அடிப்படை, நம்மளோட உரிமை, நம்மளோட பங்கு, உன்னோட எதிர்ப்பு. உண்மை தானே? நம்ம போகிற பாதை ஒன்று தானே? அதுக்கான ஒரு மாற்றம் ஒன்று பார்க்கலாமே. ஏன் ஒரு மாற்றம் ஒன்று பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது? ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்று கேட்கலாம்ல. ஏன் நம்ம எதிர்த்து போராடுறோம்? ஏதாவது ஒன்று நல்லது, ஏதோ ஒன்று 10-15 வருஷம் அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. ஏதாவது ஒரு மாற்றம், உங்களால் ஒரு மாற்றம்னு ஒன்று மாறுமா? எங்கே சூரியன் விடிஞ்சாலும் சரி, தலைமுறை விடிஞ்சாலும் சரி, அது தாமரையே பூத்தாலும் சரி, எங்கள் அண்ணன் வந்து நிற்பார். அவர் இங்கே நடந்து போனால் பேராக நாங்கள் இருப்போம், விழுதாகவும் இருப்போம். எங்கள் ஓட்டு எல்லாமே எங்கள் அண்ணனுக்கு தான். பார்ப்போம் ஒரு மாற்றம் என்னன்றதான் பார்ப்போம். ஐயா விஜய் தான். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தா சின்ன வயசுலேருந்து பார்த்தா ஸ்டாலின், ஜெயலலிதா அவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ வந்து மக்களுக்காக அவ்வளோ பணம் வச்சுருக்கார் விஜய். ஆனால் நம்ம கோசம் இருக்கார். அவ்வளோ பிரச்சனை ஆகி கூட நிற்கிறோம், வின் பண்ணி பார்ப்போம். அவர் செய்கிறாரா பார்க்கலாம், இல்லை அடுத்த தலைமுறைக்கு யார் செய்கிறாங்களும் பார்க்கலாம் சார். விஜய் தான் எனக்கு ஓட்டு சார். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும், தளபதி தான் வருவார். இந்த தொகுதியில் வந்து விஜய் அவரோட செல்வாக்கு எப்படி இருக்குது? இந்த தொகுதியில் கண்டிப்பாக எல்லாத்தையோட அதிக டெபாசிட்டில் விஜய் தான் ஜெயிப்பார். 2026 நல்ல ஒரு மாற்றம் வரும், மக்களுக்கு நல்லது நடக்கும். விஜய் தளபதி இருந்தால் ஆட்சியில் ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்னென்ன அதை சொன்னாரோ அதை அத்தனையும் செய்வார். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்கள் என்றைக்குமே டிவிக்கே தான். தளபதிக்காண்டி எங்கள் உயிரையும் கொடுப்போம், தளபதிக்காண்டி எதையும் செய்வோம். இந்த தொகுதி வந்து உங்களுக்கு ஆலமாச்சி தான் இருக்கும். இங்கே அது பெரம்பூர் பகுதி அவர் கொடுத்துருக்காங்க, யாருக்கு? விஜய் கொடுத்துருக்காங்க. வருவாரா வர மாட்டான்றது அந்த சூழ்நிலை தெரியும். இப்போ நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது. அதாவது இதான் வரணும்னு நம்ம சொல்ல முடியாது. வர வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் ஆலமாச்சி தான் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆட்சி தேவையே இல்லை, டிவிக்கே வரணும். டிவிக்கே வந்தால் தான் நல்லது. ஆனால் 2026 வந்து ஆட்சி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதே ஆட்சி தொடரும்னு நினைக்கிறீங்களா? ஆட்சி மாற்றம் ஏன் வரணும்? நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்கு. ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை. சினிமா நடிகர் விஜய் வந்தார், நடிகர் விஜய் வந்து தாவேகா தலைவர் இருந்தார். அவர் வந்து இங்கே வந்து தொகுதியோட பிரச்சனையை பேசாத, எப்போ பாரு பேசின டைலாகே பேசுகிறாரு. இப்போது இந்த தொகுதினா இந்த தொகுதியில் தீர்க்க முடியாத பிரச்சனை இது இருந்தது, இது பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா களத்தில் வந்து அவங்க யாருமே கிடையாது. எஸ்ஏஆர் ஃபார்மில் இருந்து எல்லாமே அவங்க தான் வந்து இது பண்ணாங்க. எங்களுக்கு ஓட்டிலிருந்து அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஓட்டுலேருந்து திமுக கட்சியில் தான் நிறைய பேர் வந்து எஸ்ஏஆர் ஃபார்ம்னா என்ன, எஸ்ஏஆர்னா எப்படி செயல்படணும், வீடுவிடாக வந்து அவங்க தான் இருக்கா, அவங்க ஓட்டு வரலையா, அண்ணா ஓட்டு வரலையான்னு அவங்க தான் சொன்னாங்க. மற்ற எந்த கட்சிக்காரும் வந்து வரவே இல்லை, எந்த தொகுதியிலுமே வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு திமுக ஒண்டி தான் வந்து அந்த எஸ்ஆர் ஃபார்ம் அவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குதுன்னு சொல்லி அவங்க வேலையை பார்த்துட்டு திமுக மட்டும்தான், வேறு எந்த கட்சியும் கிடையாது. இது ஒரு நிஜமான உண்மை. திமுகவில் ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டை போட்டானுங்க, ஆளை போட்டானுங்க, வேலை செஞ்சாங்க. இன்றைக்கும் அவங்க செயல்பட்டுருக்காங்க. நாளைக்கு எதனா ஒன்று விஜய் இங்கே இருக்கிறாரு, 2 தொகுதி சொல்கிறார், ஒரு தொகுதி கேன்சல் பண்ணிட்டு ஒரு பழைய எலெக்ஷன் எதுக்கு வரணும்? ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டுருணும்ல. அதுவே தப்பு. ஏதாவது ஒரு தொகுதியை சூஸ் பண்ணியிருக்கணும். 2 தொகுதி, ஒன்று பெரம்பூர்னா பெரம்பூர் நிற்கணும், திருச்சி கிழக்கில் நிற்கணும். ஏதாவது ஒன்று என்ன, நாளைக்கு பை எலெக்ஷன் வந்துச்சுன்னா யாரோட பணம் வேஸ்ட் ஆகுது?
அவர் ஊழல் இல்லை செய்ய மாட்டேன், உங்கள் காசு 10 பைசா வேணான்ற. எதுக்கு நீ தொகுதிக்கு செய்யல? முதல் தில்லா நிற்கிறேன்னா நீ டிவியை பார்த்து எங்கள் வீட்டுக்குள்ளே ஆள் இருக்காங்க, ஒவ்வொரு வீட்டில் விசாரி, நீ தைரியமாக பெரம்பூரில் நீ இருக்க வேண்டியதானே? உங்களுக்கு ஒரு பயம், புரியுதா? இங்கே நிற்க முடியாதுன்ற தோத்தா என்ன பண்ணுவாங்க? அட்டம் எழுத முடியாதுல்ல மறுபடியும். அதனால் அதில் பரீட்சையில் படிச்சுட்டு வந்தவன் தைரியம் எழுதான். நான் படிச்சுட்டு வந்தேன் தைரியம் மக்களை சந்திக்க. நான் எழுதியிருக்கேன் 100 மார்க் நான் வாங்கிடுவேன்னு கான்ஃபிடென்ட்டாக நான் வரலாம். உனக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் கம்மியாகதான் நீ 2 தொகுதியில் நிற்கிற. ஒரு அவசரத்துக்கு வருவார், எங்கள் எம்எல்ஏ ஃபோன் பண்ண வருவார், சட்டமன்றம் வரும், உன்னை எங்கே போய் பிடிக்கிறது? உங்கள் கட்சியாரும் நீயே உன்னை பார்க்க முடியல. நிச்சயமாக ஒரு வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைவனா போய் உன்னை பார்க்க முடியல. உன்னை மீறி போனால் 10 தடைகளை தாண்டி தான் உன்னை பார்க்க முடியும். உன் பொதுச் செயலாளரும் உன்னை பார்க்குறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். இதுதான் சூழல், கலை சூழல். எத்தனை பிஆர்ஓ வச்சுருக்க, எத்தனை பிஆர்ஓ வச்சுருக்காங்க, எத்தனை பேர் வச்சுருக்காங்க உனக்கு? பர்சனல் பிஆர்ஓ பிஓ எத்தனை வச்சுருக்கீங்க? நம்ம நினைச்சா ஸ்டாலின் சாரையும் திடீர்னு பார்க்க முடியாது, அவருக்கும் இதே மாதிரி. ஏன் இப்போ கொளத்தூரில் போய் எழுதி பாருங்க, கொளத்தூரில் ஆள் இருக்காங்க, எம்எல்ஏ ஆஃபீஸ் போங்க கொளத்தூரில், ஜவஹர் நகரில் அலகாபாத் பேங்க் இருக்குது, கொளத்தூர் ஆஃபீஸ், நீ எழுதி கொடுங்க. வராரு பாருங்க, வாரத்தில் 3 நாள் வராரு. இது உண்மையா இல்லை? அந்த தொகுதி மக்களை போய் கேளுங்க, புரியுதுங்களா? எத்தனை நாள் வராரு சிஎம்? நீ அங்கே மக்களை போய் கருத்து கணிப்பு எடுங்க. திருவிகான தொகுதியிலேருந்து திருவிகா நகர், கொளத்தூர், அஞ்சுத நகர், அந்த தொகுதியில் போய் எடுத்து போடுங்க. எஸ்ஆர்பி காலனி அதுலேருந்து போய் எடுங்க. எத்தனை தொகுதி பண்ணிக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்காரு, எத்தனை கல்யாண மண்டபம் கட்டியிருக்காரு, எவ்வளோ வளர்ச்சி பார்த்தேன். முதலமைச்சர் தொகுதிக்கு ஃபண்டு அதிகங்க, எம்எல்ஏ தொகுதி ஃபண்டு கம்மிங்க. அதனால தாங்க முதலமைச்சர் தொகுதியை வந்து பெரம்பூர் தொகுதியில் கம்பேர் பண்ணக்கூடாது, கொளத்தூர் தொகுதியை கம்பேர் பண்ணக்கூடாது. விஜய் வர மாட்டான், ஆனால் திமுக கட்சி எந்த கட்சி வராது? நம்ம மு க ஸ்டாலின் தான் வருவார், தளபதி தான் வருவார், வேற எந்த கட்சியும் வராது. இது சத்தியம், இது உண்மை. இதே 36 தொகுதியில் 36 வட்டத்தில் ஆதிசேகர் எம்எல்ஏ வருவார், அவர் தான் நீட்டிப்பார். மக்கள் நல்லா செய்கிறாரு. இப்போ சேகர்பா கூட நல்ல வீடு இல்லாதவங்க வீடுலாம் கொடுக்குறாரு. மு க ஸ்டாலின் பக்கா வருவார், எந்த மாற்றம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வந்து விஜய்க்கு போகலான்றது. விஜய்க்கு போகலான்றது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு செல்வாக்கு அதிகம் நினைக்கிறீங்க? இந்த தொகுதியில் பார்த்தா ஸ்டாலின் தான் செல்வாக்கு அதிகம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் தான் செய்வார், அவர் தான் திரும்ப வருவார். ஆனால் வந்து ஆட்சி மாற்றம் தான் நல்லா இருக்கும்ன்றது உங்களோட. ஆனால் 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து இதே ஆட்சி தொடரும்னு நினைக்கிறீங்களா? இதே ஆட்சி தொடர்ந்து நல்லது தான். விஜய் வந்து புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் வந்து எவ்வளோ % வாக்கு வாங்குவார்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷனில்? அவர் வந்து ரசிகர் கூட்டம் இருக்கிறதுனால ரசிகர் கூட்டத்தில் அவங்க ஃபேமிலியில் 2 பேர் அந்த மாதிரி போடலாம். அந்த கூட்டத்தில் ஒரு 2 இவர் ஒருத்தர்னா கூட ஒரு 2 பேர் போடுவாங்க ஒரு குடும்பத்தில். இப்போ ஒரு 100 பேர்னாக்கா அதில் ஒரு 10 பேர் தான் ரசிகராக இருப்பாங்க. அந்த 10 பேரில் ஒரு 2 பேர்னா ஒரு 30 பேர் போடலாம். அவ்வளோதான். இதே ஆட்சியில் நடக்கும்னு நினைக்கிறேன். எதனால நல்லா பண்ணுறாரு, நல்லா ஃபெசிலிட்டி நிறையா இருக்குது அதனால. ஆனால் 2026 எலெக்ஷனில் விஜய் தான், தளபதி தான், என்றும் தளபதி தான். நம்மளுக்கு எப்பயுமே இன்ஸ்டாவோ தளபதி தான். அதில் எதனாலண்ணே? அதான் ஒரு மாற்றம் வரணும்ல, அதுக்காக தான். இந்த ஆட்சி வந்து சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? எதனால, என்னென்ன காரணத்தினால? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, தளபதி வரணும் அதுதான். அக்கா, 2026 எலெக்ஷனில் வந்து ஆட்சி மாற்றம் நடக்குமா, இல்லை இதே ஆட்சி தொடரும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இதே ஆட்சி தான் தொடரும். மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க, ஆனால் வந்து அவர் என்ன கோட்பாடு சொல்லலை, அது சொல்லலை, இது சொல்லலாம், நிறைய கிரிட்டிசிசம் அவர் மேலே வைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்லாமல் வந்து செய்வார்னு நினைக்கிறேன். அவரை ஜெயிச்சிட்டாலும் வந்து செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்கலேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து எல்லாருமே அவர் தான் பார்க்குறாங்க. பட் எங்கள் மாதிரி ஏஜில் இருக்கவங்களும் இவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் 2026 எலெக்ஷனில் இந்த ஆட்சி நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆட்சி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? நீடிக்கும்னு நினைக்கிறேன். எதனால? நல்லா செஞ்சுருக்காரு. இப்போ வந்து விஜய் வந்து புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு. இந்த எலெக்ஷனோட முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எத்தனை % ஓட்டு வாங்குவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க பர்சனலாக? எனக்கு அதிகபட்சம் 10% வாங்குவார். மாறும் தான் நினைக்கிறேன். எதனாலக்கா? நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.